இங்க ஒருத்தன் மான்களை வேட்டையாடுறதுக்காண்டி காட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிறான். இந்த பையன் கையில கண்ணு வச்சிருந்தான். அந்த சிங்கம் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு இவனும் அந்த சிங்கத்தை எதுவும் பண்ணாம இருக்கான். அப்ப பின்னாடி இருந்த இன்னொருத்தன் இவனை காப்பாத்துறன்ற பேர்ல சிங்கத்தை சுட பாக்குறான். சும்மா இருந்த சிங்கத்தை சுரண்டி விட்டாப்ல. அதுவும் கோவத்துல வேமா போய் அந்த பையனை கவ்விடுது. பெருசு சும்மா இருக்கும்போது சுட்ட இப்ப சுடியா சொல்லிட்டு கண்ணை எடுத்து சிங்கத்தோட ஷோல்டர்ல போட்டாப்ல. சிங்கம் அப்படியே அவனை கவ்விக்கிட்டே போய் ஒரு இடத்துல போட்டு திரும்பி போகும்போது அந்த சிங்கத்தோட ஒரு சொட்டு ரத்தம் மட்டும் தெரியாம அவனுக்கு அடிபட்டு இருந்த இடத்து மேல பெற்றான். அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து சின்ன பாட்டில ஏதோ மருந்து மாதிரி இருந்த தண்ணியை அவனுக்கு கொடுக்குறான். அப்புறம் சொட்டு ரத்தம் சிங்கம் இது மூணுமே ஞாபகம் வந்து ஒரு வீட்டுல கண் முழிக்கிறான். சொட்டு ரத்தம் உள்ள போனதுக்கே பயப்புல சிங்கம் மாதிரி பிஹேவ் பண்றான். என்னாச்சோ தெரியல, திடீர்னு அந்த சிங்கத்தை பார்க்கணும்னு தோணி காட்டுக்குள்ள திரும்ப வரான். அங்க பார்த்தா அன்னியன் படத்துல நடிச்ச எரும மாடெல்லாம் இவனை நோக்கி வருது. இவனும் பயத்துல குனிஞ்சுக்கிறான். எல்லா எரும மாடும் இவனை கிராஸ் பண்ணி போயிடுது. ஆனா ஒரே ஒரு எரும மாடு மட்டும் இவனை நல்லா நின்று நிதானமா பாத்துட்டு போகுது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரின்னு கொஞ்சம் கொஞ்சமா வேட்டையாட கத்துக்கிறான். வேட்டையாடுற விதம் கூட அப்படியே சிங்கம் மாதிரியே மாறிடுச்சு. மரத்துல எல்லாம் அசால்ட்டா ஏறுறான். ஒரு நாள் அப்படிதான் மரத்துல ஏறி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சிங்கத்தோட கண்ணுக்கு எப்படி தூரமா நடக்கிறதெல்லாம் தெரியுமோ அந்த மாதிரி இவனுக்கு தூரத்துல மனுஷங்க மிருகங்களை வேட்டையாடுற மாதிரி தெரியுது. உடனே வேகமா அந்த இடத்துக்கு போய் பார்க்கறான். பார்த்தா நிறைய எரும மாடுங்க துப்பாக்கியால சுட்டு கொல்லப்பட்டிருக்குங்க. அவனுக்கு பின்னாடி அதை பண்ணவனுங்க கையில கண்ணை வச்சுட்டு நிக்கிறானுங்க. அவனுங்க இவனை போடுறதுக்கு முன்னாடி இவன் சிங்கம் மாதிரி வேகமா அவனுங்களை போட்டுறான். பையன் முடிவு பண்ணிட்டான், காட்டை நம்ம தான் காப்பாத்தி ஆகணும்ட்டு.